இவ்வளவு நாள் உடல் நலம் அப்படின்னா என்ன, 1969 வரைக்கும் என்ன உடல் நலம் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா ஆங்கில மருத்துவம், நவீன மருத்துவம் ரொம்ப அறுதியாக நம்பி வந்தது. ஒரு மனிதன் அவருடைய நுரையீரல் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதயம் மிகச்சிறப்பாக துடித்துக் கொண்டிருக்கிறது, சிறுநீரகம் மிகச்சிறப்பாக உப்புக்களை கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னா நலமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நவீன மருத்துவம் ரொம்ப நாளா சொல்லிக் கொண்டிருந்தது. அதுதான் உண்மையும் கூட. அப்புறம் 1930-40களில் இருந்தே நவீன மருத்துவத்திலும் உளவியல் சார்ந்த கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவரு பேச ஆரம்பிச்சார். இந்த நியூரோ பிசியாலஜிக்கும் சைக்காலஜிக்கும் உள்ள விஷயங்களை முதலில் அவர் பகிர ஆரம்பித்தார். அதே மாதிரி சங் அப்படின்னு இன்னொரு உளவியல் மருத்துவர், அவர் மனதை பற்றி பேச ஆரம்பிச்சார். ஆனா 1970 வரைக்கும் அதை ஒரு முழுமையான நலக்கூறாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளல. 1970 தான் ஆலம் ஆட்டா அப்படின்னு ஒரு இடம், ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தது இல்லையா, USSR அப்படின்னு. அந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா இருக்கும்போது அங்கே ஆலமாட்டாங்கிற ஒரு இடம் இருந்தது. இப்போ அது கஜகிஸ்தான்ல இருக்கு. அந்த ஆலமாட்டாங்கிற இடத்துல WHO ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. உலக சுகாதார நிறுவனம், ஜெனீவாவில் இருக்கக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் அந்த ஆலமாட்டால முதல்ல சொன்னாங்க, நலம் என்பது வெறும் உடல் நலம் மட்டும் இல்ல, உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் 1970 ஆலமாட்டா ரெசல்யூஷன்ல தான் WHO சொல்லிச்சு. இங்க நம்ம என் வயதை ஒட்டி 50களை ஒட்டியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பள்ளிகள் எல்லாம் நம்ம படிக்கிற காலத்துல 80களில் படிக்கிற காலத்துல நான் எழுதி போட்டிருக்கேன், ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD அப்படின்னு WHO ஒரு ரெசல்யூஷன் வச்சாங்க. 1970 எடுத்த ரெசல்யூஷன் 2000 வரும்போது உலகத்தில் உள்ள எல்லாரும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அதை நோக்கி இயங்குவோம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் தான் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 ADன்னு. அதுல எக்கு தப்பா மிசரபிளா தோத்து போயிட்டோம், அது வேற விஷயம். அந்த ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 ADல தான் முதல்ல உடல் நலம் என்பது பிசிக்கல் இல்னஸ் மட்டும் கிடையாது, போகிறது மட்டும் இல்ல, உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும் என்று நவீன அறிவியல் ஒத்துக்கொண்டுச்சு. ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுகிற ஒரு சித்தர் திருமூலர் ஒரு பாடலை பாடுறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1200-1700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனல் ஆமே. அந்த ஒரு வரி இப்போ 1970 சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை துளி கூட மாத்தாம மறுப்பது உடல் நோய் பிசிக்கல் இல்னஸ் அதை போக்குறதா மருந்து. ரெண்டாவது மறுப்பது உள நோய் மருந்தனச்சால், மென்டல் ஹெல்த் வேணும், உள்ளம் நலமாக இருக்கணும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப பிரிவென்டிவ் கேர். மூணாவது ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மறுப்பது சாவை மருந்தனலாமே. அப்போ ஒரு 1600-1700 வருஷத்துக்கு முன்னாடி நம் திருமூலர் இந்த மண்ணில் இருந்த இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு பேரறிஞர் ஒருத்தர் மிக தெளிவான புரிதலோடு ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா, அவர் காலத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள், அவர் காலத்தில் அறிந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு உண்மை புதிந்திருக்கும். அப்படி ஒரு பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அப்படிங்கறத 1970 ஒத்துக்கிட்டாங்க. கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட் காலத்துல நிறைய தர்க்கங்கள், நிறைய அதுவரை மேலோங்கி இருந்த கருத்துக்கள் எல்லாம் தவிடுபொடியாக்கிடுச்சு கோவிட். மருத்துவத்துறையிலும் சரி, தத்துவார்த்த துறையிலும் சரி, வாழ்வியலையும் சரி, பல புதிய புரிதல்களை கொண்டு வந்திருக்கு. இந்த கோவிட் காலத்துல மறுபடி உலக சுகாதார நிறுவனமும் அதனுடைய பல்வேறு இணை குழுமங்களாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு CDC அட்லாண்டாவா இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸுடைய ஹெல்த் குரூப்பா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சேர்ந்து பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லடா, இனிமேல் நலம் என்றால் அது ஒன் ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னு அவன் விளக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் இருந்து பேசுறேன்னா நான் நலமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய நுரையீரல் நலமா இருக்கு, என்னுடைய இதயம் நலமா இருக்கு, என்னுடைய உள்ளம் நலமாக இருக்கிறது, என் மனம் விசாலமாக சிறப்பாக மிக ஒரு மகிழ்வாக இருக்கிறது மட்டும் நலமல்ல, நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய வாகை மரமோ கொன்றை மரமோ அந்த மரங்கள் நலமாக இருக்கணும், இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஓடக்கூடிய காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு மீன்களோ இல்லை 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலுக்குள் உள்ள அங்க வசிக்கக்கூடிய மீன்களோ அந்த மீன்கள் எல்லாம் நலமாக இருக்கணும், இந்த வானில் பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கணும், இங்க பூத்திருக்கக்கூடிய பூக்களின் தேன் நலமா இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமா இருக்கணும். இந்த எல்லாம் நலமா இருந்தா தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒன் ஹெல்த். ஒற்றை நலம் என்பது
இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை தான். இந்த ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது இப்பதான் ஒற்றை நலம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆனா நம் திருவள்ளுவர் ஆசான ஒரு வார்த்தையை சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு சக மனிதர்களை எல்லாம் ஓம்புதல்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த சமூகத்தில் இருக்கவங்க, இந்த ஊரில் இருக்கவங்க நலமா இருக்கணும்னு சொல்லல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை உயிரினங்களும் நலமாக இருப்பதுதான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம் தமிழ் சமூகம் எப்படியான ஒரு சிந்தனை வளத்தோடு கூடிய ஒரு சமூகமா இருந்திருக்கு. அதனுடைய எச்சங்களாகத்தானே நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப நாம எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதையெல்லாம் மறந்திருக்கிறோமோ, எதையெல்லாம் தொலைத்திருக்கிறோமோ, அதையெல்லாம் இந்த காலத்திலாவது மீட்டெடுத்து நம் வாழ்வில் சின்ன சின்னதாக நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்கள் நலம் கருதி